கமலஹாசனுக்கு வந்த சோதனை. நாடாளுமன்ற மக்களவை தேர்தலின் ஆரம்ப கட்டத்திலேயே கமலஹாசன் கட்சியின் 4 வேட்பாளர் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மக்கள் நீதி மய்யம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் 39 மக்களவை தொகுதி, 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். பெரம்பலூர் மக்களவை தொகுதி மக்கள் நீதி மைய வேட்பாளர் செந்தில்குமார், காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் மக்கள் நீதி மையம் கூட்டணியான இந்திய குடியரசுக் கட்சி வேட்பாளர் தங்கராஜ் மற்றும் மானாமதுரை சட்டப்பேரவை தொகுதியில் முன்மொழிவோர் கையெழுத்து இல்லாததால் மக்கள் நீதி மைய வேட்பாளர் ராமகிருஷ்ணனின் அரூர் தொகுதியிலும் மக்கள் நீதி மைய வேட்பாளர் குப்புசாமியின் ஆகிய 4 வேட்பாளர்களின் மனு நிராகரிக்கப்பட்டது. வேட்பு மனு நிராகரிப்பின் காரணமாக 2 மக்களவை, 2 சட்டப்பேரவை தொகுதிகளில் மக்கள் நீதி மைய போட்டியிட முடியாத நிலையில் ஏற்பட்டுள்ளது. மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ள இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்வதற்காக கமலஹாசன் அதிக முனைப்புடன் செயல்பட்டார். இதனால் அவர் முனைப்புடன் மேற்கொண்ட பணிகள் வீணாகியுள்ளதால் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த வீடியோ பத்திர உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.